செங்கோட்டையன் 3 பேருமே அதிமுகல இருந்து வெளியே வந்துட்டாரு. டிடிவி கூட்டணி விட்டு வந்துட்டாரு. ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அவரும் வந்துட்டாரு. இப்போ செங்கோட்டையன் வந்துட்டாரு. நீங்க இதுக்கு முன்னாடி அதிமுகல இருந்து அந்த ஒரு நன்றியோட நீங்க சொல்றீங்க அந்த கட்சியிலிருந்து எடப்பாடியே அழிச்சு வரும். ஒருவேளை கூட்டணியில எடப்பாடியை முதல்வர் வேட்பாளராக இல்லாத பட்சத்துல திரும்பி நீங்க அந்த கூட்டணிக்கு போய் சேர்ந்து இதே தொகுதி திருவாரூர் தொகுதியில போட்டியிட வாய்ப்பு இருக்கா? கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்பு? சார், உடஞ்ச கண்ணாடி ஒட்டாது. என்னை பொறுத்தவரை ஒரு கருத்து அம்மா இருந்திருந்தால் அது கதை வேற. ஏன்னா இங்கே குறிப்பாக அரசியலில் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு மரியாதை இருக்காது. ஏன்னா அதனால் இவங்களுக்காக நான் மாறுறதுக்கு என்ன மாற்றிக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. என்னுடைய 55 வயசுக்கு மேலே நான் இதுக்காக ஒரு நேரம் ஒரு முடிவு, ஒரு நேரம் ஒரு முடிவு நான் எடுக்க மாட்டேன். நீங்கள் சொல்லக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் தான் சின்னம்மா அவர்களுக்கு எதிராக தர்ம யுத்தத்தை ஆரம்பித்தார். 4 வருஷம் ஜெயிலுக்கு போனது யாரால அப்படின்னு மக்களுக்கு தெரியும். என்ன இதே டிடிவி தினகரன் அவர்கள் தான் ஆர்கே நகரில் தேர்தலில் நின்னார். தேர்தலில் அவர் நிற்காமல் இருந்திருந்தால், அவர் போட்டியிடாமல் இருந்திருந்தால் இந்த குழப்பங்களே இருந்திருக்காரு. ஏன்னா இவங்க தான் அவரை எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குறாங்க. அப்போ நீங்கள் அந்த தொகுதியில் போய் நிற்கும் பொழுது ஆட்டோமேட்டிக் என்ன தோணும், ஒருவேளை நின்று ஜெயிச்சு வந்துட்டா நாளைக்கு அவர் முதலமைச்சர் ஆயிடுவாரோ, நம்ம பதவி காலி ஆயிருமோன்னு நினைக்கிறது தானே இயல்பு. அப்போ அதன் மூலமாக அன்றைக்கு பிஜேபி தானே இதே எடப்பாடி கூட சேர்ந்து தானே அவர் குக்கரு தொப்பி அது இதுன்னு சொல்லி அவ்வளோ பிரச்சனைகள் பண்ணாங்க. அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய இந்த அரசியல் அடையாளத்தை திட்டமிட்டு அழிக்கக்கூடியது பிஜேபி. அதுக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கிறவங்க. ஸோ இதே டிடிவி அவர்கள் இன்னைக்கு கூவத்தூரில் அன்னைக்கே நீங்கள் ஒத்துக்கிட்டு போயிருக்கலாமே. அன்னைக்கே நீங்கள் பிஜேபிக்கு சரண்டர் ஆகி போயிருக்கலாமே. இன்னைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வருவதற்காகத்தான் நான் கடந்த பாராளுமன்ற தேர்தல் ஆதரவு கொடுத்தேன்னு சொல்லக்கூடிய இவர் அன்றைக்கு கூவத்தூர்லேயே அதை சொல்லி தொலைஞ்சிருக்கலாமே.